ஓகே கிளாஸ் இன்னைக்கு வந்து ரேண்டம் வேரியபிள் பத்தின ஒரு ஐடியா தரேன். ஸோ நேற்று நம்ம வந்து ப்ராபபிலிட்டி பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராபபிலிட்டியில வந்து இப்போ எக்ஸாம்பிள் த பாசிபிள் ஈவெண்ட்ஸையே நான் வந்து மேப் பண்றேன் ஒரு வேரியபிளுக்கு. சிம்பிள் எக்ஸாம்பிள், if you have two coins, say for example if you have one coin, you can either have a head or you can either have tail. So இங்க வந்து head or tail, these are the possible outcomes in the sample space. Okay, so இதுல நான் வந்து இப்போ இதை நான் வந்து ஒரு வேரியபிளுக்கு மேப் பண்ணணும். இதுல வந்து total number of possible events வந்து it can have either head only, head tail. இதை தவிர வேற எந்த பாசிபிள் அவுட்கம்ஸும் கிடையாது. நான் வந்து இதை வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்றேன். எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்றேன். இந்த வேரியபிள் வந்து ஐ எம் காலிங் இட் as random வேரியபிள். இந்த ரேண்டம் வேரியபிள் நான் இங்க டிஃபைன் பண்ணும்போது இந்த ரேண்டம் வேரியபிள் என்ன மீன் பண்ணுதுன்னு நான் சொல்லிடுவேன். எக்ஸாம்பிள், if my random variable denotes the event of or the event of getting head. அப்போ ரேண்டம் வேரியபிள் 0னா no head. அப்போ ரேண்டம் வேரியபிள் 1னா 1 head. அதுக்கு இன்டைரக்டா என்ன மீனிங்னா இட்ஸ் இஸ் tail only. So in this simple case my random variable can take the values of 0 and 1, where my random variable denotes the event of getting a head. இது வந்து simplest case. Example, if I have tossing two coins, so my sample space example, I can coin 1 have coin 2, so I can have head tail. So I can have head tail, tail head, tail. So this is coin 1 and coin 2. I can have the possibilities வந்து எத்தனை இருக்கு. ஸோ இதுல வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இது ஈவெண்ட் இல்லை, இது கேஸ் 1. இது வந்து கேஸ் 2. ஸோ இந்த கேஸ்ல வந்து so if I define my x such that random variable getting a head, so in this case my x can take no head, that is in the case tail case x is equal to 1, that is only one head case. அதுல வந்து head tail ஒரு கேஸ் இருக்கும், இதுல வந்து tail case, head tail head. So x is equal to 2 la, so head case. So example, if இதோட probability of getting, so example இது வந்து ஒரு ஈவெண்ட் இல்லையா, இந்த ஈவெண்ட்டுக்கு நான் probability எழுதலாம். அதாவது probability of getting no head. So probability of getting no head என்ன வரும், tail இந்த samples இந்த ஈவெண்ட் ஸ்பேஸ்ல வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. So 1 divided by, so total number of possible outcomes 4. Okay, இது வந்து when your x is equal to 0. next வந்து when your x is equal to 1. இது என்ன ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்ல வந்து probability of getting
one head. So ஒரே ஒரு ஹெட்டுக்கு எத்தனை கேசஸ் இருக்கு? 2 இருக்கு. So 2/4. And next possible event என்னன்னா, it can have 2 weights. Probability of getting 2 heads. This is equal to 1/4. So random variable ஐடியா என்னன்னா, ஒரு சர்டைன் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னென்னலாம் பாசிபிள் ஈவெண்ட்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஈவெண்ட்ஸுமே நம்ம வந்து ஒரு வேரியபிளை வச்சு மீன் பண்ணிடுவோம். ஸோ என்னோட எக்ஸோட டெஃபினிஷன் பொறுத்து, எக்ஸாம்பிள், when my x can take the value 0, 1 and 2 and all the outcomes or all the events are defined indirectly. அப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி இருக்கும் இல்லையா? இந்த ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி I will represent it as probability random when random variable x is equal to 0 is 1/4. இதோட probability of random variable x is equal to 1 is 2/4. Probability when my random variable x is equal to 2 is again 1/4. So this is the idea of random variable. Example,